வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், நாம ஒவ்வொரு தடவையும் ஒரு அட்டகாசமான வீடியோவோட தான் உங்களை இந்த சேனல்ல நான் சந்திப்பேன். இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஒரு அருமையான யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்ஐசி நியூ ஃபேமிலி பேக்கேஜ். சேவ் 30 rupees per day, கெட் 10 lakhs. சார், ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் எல்ஐசியில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதனோட சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா 30 ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு. ஆனா மெச்சூரிட்டி எவ்வளவு தெரியுங்களா? 10 லட்சம். அந்த பிளானை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகே நண்பர்களே, ஏன் ஃபேமிலி பேக்கேஜ்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு? ஃபேமிலி பேக்கேஜ்ங்கிறது என்ன? அதுதான் பார்க்க போறோம். ஃபேமிலி பேக்கேஜ்ங்கிறது ஒண்ணும் இல்லை, எனி 2 members. அந்த எனி 2 members சேர்ந்து சேம் பாலிசி சேம் இயர்ல மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி எடுக்கிறது. இதுதான் ஃபேமிலி பேக்கேஜ். எனி 2 members போதும், 4 பேரும் போடலாம். பட் எனி 2 member அந்த பிளட் ரிலேஷன்ல எடுத்துக்கிறது தான் ஃபேமிலி பேக்கேஜ் பாலிசி. அதுதான் எல்ஐசியில புதுசா இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஏன் ஃபேமிலியா பாலிசி எடுத்துக்கணும்? இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. ஆல் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். அவங்க வைஃப் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுலதான் இருக்காங்க, ரிஸ்க் இல்லை அப்படி சொல்ல முடியாது. எல்லா லைஃபும் இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க, வெளியே போறவங்க எல்லாருமே போறாங்க. ஆல் லைஃப் ஷுட் கவர். ஆல் லைஃப் ஷுட் கவர் அப்படின்னா கம்பல்சரி எல்லாத்தோட லைஃபையும் நாம கவர் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்காக சேமிக்கணும். ஏன் அப்படின்னா பர்சனல் பினான்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும் சார். பர்சனல் பினான்ஸ் என்னங்க நண்பர்களே? என்னதான் நீங்க இன்னொருத்தர் சம்பாரிச்சுட்டா இருந்தாலும் இவங்க பேருக்கு சம்பாரிச்சு வைக்கிறதுல சேவ் பண்ணி ஃபியூச்சர்ல அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்தா தட் இஸ் அ பர்சனல் பினான்ஸ். அவங்களுக்கு அதனால மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால எல்லா மெம்பர்ஸ் பேர்லயும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸும் பாதுகாப்பும் இருக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் ஃபேமிலி பேக்கேஜ்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சார் இந்த ஃபேமிலி பேக்கேஜுக்குன்னு ஒரு பெஸ்ட் பிளான் ஏதாவது சூஸ் பண்றாங்களா? எஸ், எல்ஐசிலேயே இருக்கிறதுலயே வெரி 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 பெஸ்ட் பிளான்னா ஜீவன் லாப். ஹையஸ்ட் செல்லிங் பிளானில் எல்ஐசிங்க. கடைசி 4-5 இயர்ஸா 100 பாலிசி வித்தா 40 பாலிசி இந்த பாலிசி தான் விற்குது இந்தியா ஃபுல்லா. எந்த வயசுக்காரங்க பாலிசி கேட்டாலும் இந்த பாலிசி தான் கேட்கறாங்க. ஏன்? வை ஜீவன் லாப் அப்படிங்கிறதுக்கு அட்டகாசமான காரணம் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட், எந்த பாலிசியிலுமே இல்லாத பெனிஃபிட், இன்பில்ட் போனஸ். அது என்ன சார் இன்பில்ட் போனஸ்? நண்பர்களே, நீங்க ஏற்கனவே பாலிசி வச்சிருந்தீங்கன்னு எடுத்து பாருங்க. சம் அஷ்யூர்ட் எவ்வளவோ அவ்வளவு முழு தொகையும் நீங்க கட்டி முடிப்பீங்க. 10 லட்சம் ரூபாய் பாலிசியா இருந்தா 10 லட்சமும் நீங்க கட்டி முடிப்பீங்க. எத்தனை? 10 வருஷமோ 5 வருஷமோ 20 வருஷம். சம் அஷ்யூர்ட் கட்டி முடிக்கணும் வருடம் முடிகிற போது. இந்த பாலிசியில 10 லட்சம் ரூபாய் எடுத்திருந்தீங்கன்னா 6 லட்சம் 7 லட்சம் தான் கட்டியே முடிப்பீங்க. அப்படின்னா சம் அஷ்யூர்டோட கம்மியா தான் கட்டுவீங்க. எப்படி சார் அது இன்பில்ட் போனஸ் சொல்றீங்க? நண்பர்களே, இந்த பாலிசியில மெச்சூரிட்டி எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? சம் அஷ்யூர்ட் பிளஸ் போனஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. 10 லட்சம் சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க, போனஸும் கொடுப்பாங்க. ஆனா நீங்க கட்டி முடிக்கிறத 6 லட்சம் தான் சம் அஷ்யூர்டுக்கே கட்டி முடிப்பீங்க. அப்ப அதுலயே ஒரு 4 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம். கட்டி முடிச்ச பணம் கொடுக்குறேன்னு இந்த பாலிசியில் சொல்றதுல. அப்ப சம் அஷ்யூர்டு விட கம்மியா கட்டிட்டு சம் அஷ்யூர்டும் வாங்கிக்கிறேன், போனஸும் வாங்கிக்கிறேன். இது எந்த பாலிசியிலும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. So that is a very very attractive inbuilt bonus. Limited premium term sir. சார் 21 வருடம் பாலிசி போடுறீங்களா? 5 வருஷத்தோட கட்டி முடிச்சுக்கலாம். 25 வருஷம் பாலிசி போடுறீங்களா? 16 வருடம், 1 வருஷம் எச்சா கட்டினா போதும். 16 வருடம் பாலிசி போட்டீங்கன்னா 10 வருஷத்துல கட்டி முடிச்சுக்கலாம். லிமிடெட் பிரீமியம் ஹாலிடே ஓடுறது இந்த பிளான். ரிட்டர்ன்ஸ் நல்ல ஜாஸ்தி. எப்படி சொல்றேன்? 6 லட்சம் 10 லட்சம் சம் அஷ்யூர்டுக்கு 6 லட்சம் 6 லட்சம் கட்டி முடிச்சீங்கன்னா 10 லட்சம் பிளஸ் ஒரு 10 லட்சம் போட்டு 20 லட்சம் கிடைக்குது. அப்ப கட்டினதை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு கிடைக்குது. அருமையான ரிட்டர்ன் இருக்கிற பாலிசி. சரண்டர் அவைலபிள், லோன் அவைலபிள் ஆஃப்டர் 1 இயர். சார் 1 இயர் கட்டி முடிச்சீங்கன்னா
அடுத்த மாசத்துல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், சரண்டர் பண்ணிக்கலாம், லோன் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 1 இயர்லயே பண்ணிக்கலாம். டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. கட்டுற பிரீமியத்துக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம், டாக்ஸ்ல கழிச்சுக்கலாம். சார் வர்ற மெச்சூரிட்டிக்கு டாக்ஸ் கிடையாது சார். இவ்வளவு பெனிஃபிட்டும் இந்த பாலிசியில் இருக்கிறதுனால தட் இஸ் a very very attraction for family package. சரி சார், ஃபேமிலி பேக்கேஜ்ங்கிறீங்களே, யாரெல்லாம் இந்த பாலிசி எடுத்துக்கலாம் சார்? இந்த ஃபேமிலி பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கலாம். ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி வேணாலும் மாத்திங்க. ஃபாதர் அண்ட் சைல்டு எடுத்துக்கலாம். அப்பாவும் குழந்தை, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பொன் குழந்தையா இருந்தாலும் எடுத்துக்கலாம். 2 குழந்தைங்களும் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்பா 2 குழந்தை எடுத்துக்கலாம். மதர் அண்ட் சைல்டு, அம்மா கூட குழந்தை எடுத்துக்கலாம். அப்பா அம்மா எடுத்துக்கலாம், அப்பாவும் குழந்தையும் எடுத்துக்கலாம். 1 குழந்தை 2 குழந்தை 3 குழந்தையும் எடுத்துக்கலாம். அம்மாவும் குழந்தைங்களும் எடுத்துக்கலாம் சார். சிஸ்டர் அண்ட் சிஸ்டர் எடுத்துக்கலாம் சார். அக்கா தங்கச்சிக்கு எடுத்துக்கலாம் இந்த பாலிசியை. சிஸ்டர் பிரதர் எடுத்துக்கலாம், பிரதரும் எடுத்துக்கலாம். காம்பினேஷன், இந்த பாலிசிக்கு காம்பினேஷன் இந்த ஆர்டர்ல எடுத்துக்கலாம். சரி, இந்த பாலிசி எப்படி சார் ஒர்க் பண்ணுது? என்ன மெத்தட்ல சார் பணம் கட்டணும்? எவ்வளவு நாளைக்கு பணம் கட்டணும் சார்? எப்ப சார் மெச்சூரிட்டி கிடைக்கும்? என்ன கவரேஜ் ஆகும்? அதுதான் பார்க்க போறோம் நண்பர்களே. இப்ப நான் போயிட்டு இருக்கிறது கரெக்ட் புரியுது சார் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு எஸ் போடுங்க. YES கரெக்ட் தான் சார், நீங்க இது வரைக்கும் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு சார் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு எஸ் போடுங்க. YES போடலாம், எஸ் போடலாம், ஓகே சார் போடலாம், கரெக்ட் சார், அண்டர்ஸ்டாண்ட் சார், அண்டர்ஸ்டுட் சார், ஏதாவது ஒண்ணு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு நண்பர்களே, இந்த சேனல்ல ரொம்ப முக்கியமான வீடியோக்கள் கொடுக்குறோம். தயவு செஞ்சு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது புரிஞ்சுதா புரியலையா? வேகமா போறீங்களா, குறைவா போறோமா, ஸ்பீடா இருக்கா, டைம் அதிகமா எடுத்துக்குதா? இது மாதிரி ஏதாவது கமெண்ட்டையும் தயவு செஞ்சு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இந்த பாலிசி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப வெரி வெரி சிம்பிள். பிரீமியம் 16 இயர்ஸ். இந்த பாலிசியில அப்பா அம்மா சேர்ந்து இருந்தாலும் சரி, குழந்தையும் அம்மாவும் சேர்ந்து இருந்தாலும் சரி, 2 பேரும் பிரீமியம் முதல் 14 வருடங்களுக்கு கட்டணும் சார். மந்த்லி கட்டுங்க, ஆஃப் இயர்லி கட்டுங்க, குவார்டர்லி கட்டுங்க, இயர்லி கட்டுங்க, எப்படி வேணாலும் கட்டுங்க சார். ஆனா 16 வருடங்கள் கட்டணும் ஃபர்ஸ்ட். அடுத்த நெக்ஸ்ட் இயர் பிரீமியம் ஹாலிடே. பிரீமியம்ங்கிற ஹாலிடேங்கிறது ஒரு அட்டகாசமான ஆப்ஷன் சார். 16 வருடம் கட்டிட்டு நான் பிரீமியத்தை நிறுத்திடுவேன். ஆனா போனஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும், பாதுகாப்பு வந்துட்டே இருக்கும், பாலிசி நிக்காது. எத்தனை வருஷத்துக்கு? அடுத்த 9 வருஷத்துக்கு பிரீமியம் ஹாலிடே. பிரீமியம் கட்ட வேண்டாம், போனஸ் ஆட் ஆகிட்டு இருக்கும், ரிஸ்கவர் ஆட் ஆகிட்டே இருக்கும் சார். பணம் கட்டாத போதும் போனஸ் கொடுக்குற ஒரே பாலிசி இதுதான். 25th இயர்ல மொத்த பணத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். எப்படி? நீங்க கட்டினது இல்லாம சம்மை சூடு கொடுக்குறாங்க. ஆனா சம்மை சூடு கூட கம்மியா தான் நீங்க கட்டியிருப்பீங்க. 25 வருஷத்துக்கான போனஸையும் கொடுக்குறாங்க சார். 16 வருஷத்துக்குல டோட்டல் 25 இயர் போனஸ், ஃபுல் சம்மை ஷூட் எல்லாமையும் போட்டு நீங்க பணத்தை எடுத்துக்கலாம். இதுதான் இந்த பாலிசியினுடைய ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி. சரிங்களா? அடுத்தது ஒரு சின்ன கால்குலேஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு நண்பர்களே. கால்குலேஷன் போறதுக்கு முன்னால நான் ஒரு சின்னதா ஏஜ் சொல்றேன், ஒரு அப்ராக்சிமேட்டா. ஹஸ்பண்ட் ஏஜ் 30 வயசுன்னு வச்சுக்கேன். ஒய்ஃப் ஏஜ் 27. நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து இந்த ஃபேமிலி பேக்கேஜ் எடுத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் பிரீமியம் 903 ரூபா முதல் வருடம். ரைட்டுங்களா? 903 ரூபா, மேபி ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பின் இருக்கலாம். அடுத்த வருடத்திலிருந்து ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கம்மியாகிறதுனால மிச்சம் இருக்கிற 15 வருஷத்துக்கு 886 ரூபா தான். முதல் வருடம் மட்டும்தான் மாசம் 903 ரூபா கட்டுறாரு ஹஸ்பண்ட் மட்டும். ஒய்ஃபுக்கும் இதே தான் பிரீமியம் வரும். அப்ப 2 பேரும் சேர்ந்து 903 ரூபா எத்தனை வருஷம் கட்டுறாங்க? 16 வருஷம் தான் கட்டுறாங்க. 16 இயர்ஸ்க்கு முடிஞ்சோன்ன எவ்வளவு கட்டி முடிச்சிருப்பாங்க தெரியுங்களா? 1,66,581 ரூபா தான் கட்டி முடிப்பாங்க. பாலிசி வந்து 2 லட்சம் ரூபாய் பாலிசி. 40,000 ரூபாய் இங்கேயே வந்தாச்சு ஃப்ரீ இவங்களுக்கு. ஆமா, போனஸ் சம்மை ஷூட் தான் கொடுக்குறாங்க. சம்மை ஷூட் பிளஸ் போனஸ் தான் கொடுக்குறாங்க மெச்சூரிட்டியில. அப்ப என்ன ஆகுதுங்க? 2 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு எவ்வளவு கட்டி முடிக்கிறாங்க? 1,66 தான் கட்டி முடிக்கிறாங்க.
இதனாலதான் நாங்க சொன்ன ஆரம்பத்திலேயே 903 ரூபா 31 நாளால வகுத்து பாத்தீங்கன்னா 30 ரூபா தான் வரும். நண்பர்களே, ஒரு நாளைக்கு ஹஸ்பண்ட் 30 ரூபா சேமிக்கிறாங்க, ஒய்ஃப் 30 ரூபா சேமிக்கிறாங்க. இவங்களுக்கு மெச்சூரிட்டி என்ன வரும்? அதுதான் விஷயம். மெச்சூரிட்டி பாருங்க, கிட்டத்தட்ட 1.65 சேர்த்து வச்சவங்களுக்கு 25வது வருஷம் 5,4 லட்சம் ரூபாய் வரும். இன்னைக்கு இருக்கிற போனஸ் கால்குலேஷன் படி கணக்கு போட்டா 5,25,000 ரூபாய் அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும் ஒரு ஆளுக்கு. அதத்தான் நான் சொன்னேன், 30 ரூபா ஹஸ்பண்டும் 30 ரூபா ஒய்ஃபும் சேர்த்து வச்சாங்கன்னா 25வது வருஷம் கிட்டத்தட்ட 10.5 லட்சம் ரூபாய் ரெண்டு பேருக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பேக்கேஜ் வித்தவுட் இன்கம் டாக்ஸ். டாக்ஸ் யாருக்கும் பிடிக்க மாட்டாங்க, ஃபுல்லா ஒயிட்ல வரும். போத் லைஃப் தி சேம் பிரீமியம். ஆல்மோஸ்ட் 2 வருடம் இருக்கிறதுனால 3 ரூபா 4 ரூபா தான் டிஃபரெண்ட் இருக்கும் பிரீமியம். போத் லைஃப் சேம் பிரீமியம். ரிஸ்க் கவர் ஏதாவது கவர் ஆகுமா சார்? ஏன்னா இன்சூரன்ஸ் சொல்லியாச்சு. ரிஸ்க் கவர் ஏதாவது இருக்குமா சார்? கம்பல்சரி ரிஸ்க் கவர் உண்டு. பாலிசி ஆரம்பிச்ச முதல் நாள்லயே 2 லட்சம் ரிஸ்க் கவர், 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வளரும். நேச்சுரலுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நோய் வாய்ப்பட்டு இந்த கஸ்டமர் இறந்து போயிட்டாரு சார், மெச்சூரிட்டி பத்தி கவலையப்படாதீங்க. எப்ப ரிஸ்க் ஆனாலும் முதல் நாள் இருந்த முதல் வருஷம், 2வது வருஷம், 5வது வருஷம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நேச்சுரல் டெத்துக்கே கிடைக்கும். அடுத்தது ஆக்சிடென்டல் டெத்துக்கு 4 to 7 lakh. நான் சொல்றது இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன், 2 பேருக்கு சேர்த்தல. பாலிசி எடுக்கிறாருங்க, ஒரு 12வது வருஷம் 15வது வருஷம் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார், 7 lakhs ஒய்ஃபு கிடைக்கும். ஏன் 2 பேருக்கு மாத்தி போடுறோம்? நாமினி மாத்தி தான் போடுவோம். அப்ப ஹஸ்பண்டுக்கு ரிஸ்க்னா ஒய்ஃபுக்கு பெனிஃபிஷரி, ஒய்ஃபுக்கு ஏதாவது ரிஸ்க்னா ஹஸ்பண்ட் பெனிஃபிஷரி. தட் மீன் நாமினி. இப்படிதான் போடுவாங்க. அப்ப 2 பேர்த்தையும் பாதுகாத்த மாதிரி மாச்சு. நேச்சுரல் டெத்துக்கு 2ல இருந்து 5 லட்சம், ஆக்சிடென்டல் டெத்துக்கு 4ல இருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். திஸ் இஸ் a ரிஸ்க் கவர் அப் டு 25 years வரைக்கும். 1 வருடத்துல இருந்து 25 வருடத்துக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன். பிரீமியமான எத்தனை வருஷத்துக்கு கட்டுறாங்க? 16 வருடங்கள் மட்டுமே கட்டுறாங்க சார். இதுதான் சார் இந்த பாலிசியினுடைய செம்ம அட்ராக்ஷன். சரி சார், குழந்தைங்களை ஆட் பண்ணா என்ன சார் விஷயம்? நீங்க தானே சொன்னீங்க சிஸ்டர் ஆட் பண்ணிக்கலாம், பிரதர் சிஸ்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணீங்கனால் கவரேஜ் டு பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் தான் ப்ரொபோசரா இருப்பாங்க. பிரீமியம் வைவர் பெனிஃபிட்டை நான் அப்பாவுக்கு கொடுத்துருவேன். அப்படின்னு என்ன சார், அப்பா பணம் கட்டிட்டு இருக்கிறார், குழந்தை போயிட்டு இருக்காங்க, அப்பா இறந்து போயிட்டார். என்ன ஆகும்னா அந்த அப்பா அடுத்த பிரீமியம் கட்ட முடியாம இருக்கிறதுனால குழந்தை கட்ட வேண்டாம். மிச்சம் இருக்கிற பிரீமியம் போற வைவர்ங்க. ஆனா மெச்சூரிட்டி எப்பவும் போல வாங்கிக்கலாம். இதுதான் பிரீமியம் வைவர். குழந்தைங்க எடுத்தாங்கன்னா ரிஸ்க் அவர் அப்பாவுக்கு கொடுத்துறோம், பிரீமியத்தை வைவர் பண்றோம். டாக்ஸ் பெனிஃபிட் பேரண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரொபோசர் அவர் தான். 20,000 கட்டுறேன் 30,000 கட்டுறேன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் என்ன பண்ணிக்கலாம், இந்த அப்பா என்ஜாய் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி குழந்தைக்கு தான் போகும். திஸ் இஸ் எ சைல்டு பேக்கேஜில் இருக்கிற ஒரு அட்டகாசமான பெனிஃபிட். நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா தாராளமா என்ன கூப்பிடலாம், கேளுங்க. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. தேங்க்யூ.